உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல கதிர். நான் ஒரு அத்லெட். ஒரு குடம் தண்ணிலாம் ஈஸியா தூக்கிடுவேன். உனக்கு ஈஸி தாமா, ஆனா எனக்கு கஷ்டமா இருக்குமே. உன்னை ராணி மாதிரி பாத்துப்பேன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீட்டோட மகாராணி நீ. உன்னை எப்படி எந்த கஷ்டமான வேலையும் நான் செய்ய விட மாட்டேன். உங்க வீட்டுல உங்க அப்பா உன்னை எப்படி பாத்துக்கிட்டாரோ அப்படித்தான் நானும் பாத்துப்பேன். ம் கூட நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். என்னப்பா தண்ணி பிடிக்க வந்தியா? ஆமாங்க. ஏய் வாமாயா. என்ன சார் தண்ணி பிடிக்கிறீங்க போல? ஆமா, தண்ணி இங்க வெளியே தான் பிடிக்கணும். ஓ, தனா எங்க? அவ வீட்ல தான் இருக்கா. ஆ சரி வா போலாம். கொஞ்சம் இரு, தண்ணி பிடிச்சிட்டு போயிடுவோம். ம் படத்தை கொண்டாங்க. தனா ஆ யார் வந்திருக்கான்னு பாரு. தனா மாயா, காஃபி தான் போட்டுட்டு இருக்கேன். குடிக்கிறியா? எடுத்துட்டு வரேன். இல்ல தனா வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டு தான் வரேன். வீட்ல என்ன ஆச்சு? நான் கொடுத்த அந்த ஷீல்டையும் செக்கையும் அப்பா வாங்கிக்கிட்டாரா? பெரியம்மா கொண்டு போய் கொடுத்தாங்க. என்ன சொன்னாரு அப்பா? வாங்கிக்கிட்டாரா? இல்ல தனா, அவர் வாங்கிக்கல. இந்த ரெண்டையும் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட சொல்லிட்டாரு. என் மேல அவ்வளோ வெறுப்பா இருக்காருல்ல? ஏய் அப்படிலாம் இல்ல. பெரியப்பாவுக்கு நீ இதெல்லாம் வாங்கினதுல கண்டிப்பா சந்தோஷம் இருக்கும். என்ன அத வெளியில காட்டிக்கல, அவ்வளவுதான். அதான் இப்படி திருப்பி கொடுத்துட்டாரா? கண்டிப்பா பெரியப்பா இது கோவத்துல கொடுக்க சொல்லிருக்க மாட்டாரு. இந்த அமௌண்ட் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தான் கொடுக்க சொல்லிருப்பாரு. வாங்கிக்க வாங்கிக்க. ம். கதிர் நீ செக்க வாங்கிக்கோ. இல்ல மாயா, இது மாமா கிட்ட தான் இருக்கணும். அவருக்கு சேர வேண்டியதுதான். இதை மாமா கிட்டே கொடுத்துரு. தனாவோட வெற்றிக்கு முழுக்க முழுக்க மாமா மட்டும்தான் காரணம். அதனால இது அவர்கிட்ட தான் இருக்கணும். என்னடா நீ, பெரியப்பா உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாரு. இல்ல மாயா, நியாயப்படி இது மாமா கிட்ட தான் இருக்கணும். நீ இதை அவர்கிட்டே கொடுத்துரு. சரி, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது. நீங்க பேசிட்டுங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ம். என்ன சாரு? சீனு, அவங்க ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போலான்னு சொல்றாங்க. சரி ஸ்டேஷன் போலாம். இவனுங்க சும்மா மிரட்டுறானுங்க. இவனுங்க அரசியல் பண்றதுக்கு நம்மள மாதிரி ஆளுங்களை யூஸ் பண்ணிக்க பாக்குறானுங்க. ஐயோ சீனு, வேண்டாம் சீனு. இந்த விஷயம் எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிடுவாங்க போல இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டாம். அதனால நான் ஒன்னு சொல்லவா? என்னது? அவங்க சொல்ற மாதிரியே நீங்க என் கழுத்துல தாலி கட்டிடுங்க. ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க நீ? சும்மா அவங்க முன்னாடி தாலி கட்டுங்க சீனு. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் அதை கழட்டி போட்டுடுறேன். அது என்ன தங்கச்சி நான் போட்டு கழட்டுறதுக்கு? அது தாலி. எனக்கு புரியுது சீனு, ஆனா நமக்கு வேற வழியும் இப்ப இல்ல. இல்ல சாரு, நான் இவங்கள்ட்ட பேசிக்கிறேன். ப்ளீஸ் சீனு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஆல்ரெடி எனக்கு நிச்சயம் வரைக்கும் ஆகி கல்யாணம் ஆகல. நீங்க மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னை யாருமே பொண்ணு பார்க்க கூட வரல. இப்ப இந்த மாதிரி என்னை பத்தி தப்பான நியூஸ் எல்லாம் வந்தா லைஃப் லாங் எனக்கு கல்யாணமே நடக்காது. நான் இப்படியே இருக்க வேண்டியதுதான். ஏய், அதுக்காக கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியுமா? ப்ளீஸ் எனக்காக இத பண்ணுங்கல்ல. இங்க பாருங்க, இதை யாருமே பார்க்க போறது இல்ல. நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கும். நானும் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் சீனு. இங்க பாருங்க, இவரு எனக்கு தாலி கட்டுவாரு. அப்படி வாங்க வலிக்கு. ஏய் இந்தாடா புடிடா. இந்த பார், கட்டலனா ஸ்டேஷன் தான் போகணும். கட்ட போறியா இல்லையா? புடி. சீனு வாங்கி கட்டுங்க.
ஏப்பா எல்லாரும் இங்க வாங்கப்பா ஏய், வாடா, வாங்க டேய். சீக்கிரம் வாங்கப்பா உங்களுக்கு இதாப்பா நீங்களும் வாங்க இந்த காதலருங்க தாலி கட்ட போறாங்களாம் இருங்க பாப்போம் தாலி கட்டுப்பா ஏய் என்ன தாலியை கட்டல உனக்கு நாதஸ்வரம் வச்சு வாசிக்கணுமா ஒழுங்கா தாலியை கட்டுறா இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போயிருவோம் என்னாலலாம் தாலி கட்ட முடியாது. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம். என்ன இந்தா. சினு என்ன என்ன சொல்றீங்க சினு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எதுக்கு பயப்படுற? நம்ம பயப்படுறதுனால தான் இவனுங்களுக்கு எல்லாம் தைரியம் வருது. ஏய் தாலி கட்ட மாட்டியா? யோ முடியாதுயா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் வைஃப் பேரு மாயா. இத நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். போலீஸ் ஸ்டேஷன் போணுமா? போலாம். அங்க போய் எனக்கு மேரேஜ் ஆன எல்லா எவிடன்ஸையும் காட்டிக்கிறேன். அப்புறம் எங்க ஃபேமிலியில இருந்தும் ஆளை வர சொல்லுவேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு யாருன்னு. போலாமா? வந்துருங்கய்யா. என்னையா நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஐயோ வேணாம் வேணாம் ஸ்டேஷன்லாம் போகலான்னு சொல்றப்பவே உன் மேல தப்பு இல்லைன்னு தெரியுது. நீங்க பேசிக்கிட்டு இருங்கப்பா, நாங்க கிளம்புறோம். ஏய் வாங்கய்யா போகலாம். போங்க போங்கய்யா. மாயா வந்துட்டாளா? இல்ல மேடம், இனிமே தான் வருவாங்க. அவளை நீ வேலையை விட்டு அனுப்பணும். என்ன சார் சொல்றீங்க? கேஸ் கோர்ட்டுன்னு வரும்போது அவ இங்க இருந்தா கண்டிப்பா கார்த்திகை வெளியே வர வைக்க பாப்பா. அதனால அவளை வேலையை விட்டு எடுக்கணும். அது எப்படி சார் முடியும்? ஓனர் ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்த பொண்ணு சார் அது. அதான் ஒரு ஐடியாவோட வந்திருக்கோம். அந்த மாயாவை இவங்களை வச்சு தான் வெளியே அனுப்ப போறோம். இவங்க யார் சார்? நம்ம ஆளுங்க தான். இவங்க 2 பேருக்கும் இங்க ஒரு ரூம் புக் பண்ணிடு. சரிங்க மேடம். ம். இந்தாங்க நகையை போடுங்க. இந்த நகையை மாயா திருடுவா. அவ எப்படி திருடுவா சார்? திருடிட்டானு பட்டம் கட்டணையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.